அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோது இனியும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சேகர் ராஜசேகர். வணக்கம் சார். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு பின்பு எந்தவித போராட்டத்தையும் கையில் எடுக்காமல் இருந்தாங்க. இப்போது டெல்லியில் போராடக்கூடிய மாணவர்கள் மீது தடியதை நடத்திருக்குது மத்திய அரசு. தமிழகத்தில் அதை ஆதரித்து போராடக்கூடிய மாணவர்களை ஒதுக்கும் வேலையை தமிழ்நாடு தாவேக அரசு செஞ்சுருக்கு. இந்த ரெண்டு அரசையும் கண்டித்து நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது மாணவர்கள் மீது நடத்தக்கூடிய அந்த அத்துமீறல் அடக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை சீமான் செய்யலைன்னா வேறு யார் செய்ய முடியும்? என் கேள்வி அதுதான். சில பேர் சில கருத்து சொல்கிறாங்க தான், இது டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், அது அந்த போராட்டத்துக்கும் இந்த போராட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. டெல்லியில் இருக்கிற மக்கள், அந்த மாணவர்கள் நீட்டில் இருக்க குளறுபடிகளுக்கு தீர்வு காண்றதுக்காக தான் அந்த ஆர்ப்பாட்டமே பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நீட் எதிர்ப்புக்காக பண்ணுறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த போராட்டத்தை சீமானவர்கள் முன்னெடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கூட கேட்குறாங்க. இங்கே அவங்களுக்கு சில புரிதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். என்னென்னா, ஒரு பொதுநலம் ஒன்று இருக்குன்னா அது அப்பட்டமான பொதுநலம்னு ஒன்று இருக்குது. அப்பட்டமான பொதுநலம் இருக்குன்னா இது எனக்காக, என் மக்களுக்காகன்றதை கடந்து அந்த பார்வை ஒரு அகண்ட பார்வையோட மனிதநேயத்தோடு பார்க்குறது. இப்போது இந்த சேகுவாராவை எடுத்துக்கிட்டால் அதுதான் உதாரணம் சொல்லணும். கேட்டால் அவருக்கும் கியூபாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? ஸோ அர்ஜென்டினாவுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது. ஏன்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அந்த தொடர்பு அவருக்கு இருக்குது. ஆனால் கியூபாவுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அப்போது அதாவதுக்குன்னா தனக்கான அந்த சுயநலத்தோட அந்த போராடாமல் தன் மக்கள், தன் குடும்பம், தன் மக்கள், தன் நாடுன்ற அந்த கூண்டுக்குள்ளே அடைபடாமல் அதையும் கடந்து மனிதநேயத்தோட வேறு ஒரு நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா தன்னுடைய வழியாக உணர்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை எடுத்துக்கணும். நம்ம என்ன தான் நம்ம தமிழ்நாடு தமிழர் உரிமைன்னு எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுடைய உரிமையும் இருக்குது, இங்கே இருக்கிற மாணவர்களுடைய உரிமையும் சேர்ந்தே தான் அதில் அடங்கி இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே போராடக்கூடிய மக்களுக்கும் இங்கே போராடக்கூடிய மக்களுக்கும் உள்ள அந்த நூலில் வித்தியாசம் இருக்குல்ல. அதாவது நீட்டில் இருக்க குளறுபடிகள், இது நீட்டு முழுமையாக ரத்து. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம கடந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி சீமான் ஒரு ஆளை நினைக்கலாம். ஸோ அதனால் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். ரெண்டாவது கேட்டால் கடந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கே தெரியும், சீமான் குரல் கொடுக்காத பிரச்சனை ஏதாவது இருக்கா சொல்லுங்கள். சீமான் குரல் கொடுக்காத மக்கள் பிரச்சனை எதாவது இருக்கா? ஸோ இதை பார்த்திங்கன்னா மனிதநேயத்தோடு தான் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணும். சீமானோட அந்த இரக்க சுபாவம், மனிதநேயம், இதுதான் இந்த போராட்டத்துக்கான அடித்தளம். இதை புரிஞ்சிக்காமல் இதுதான் இங்கே சிக்கல். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நம்ம அவனுக்காக நம்ம ஏன் போராடணும்? இங்கே ஒரு தனி மனிதனுக்காகவும் சீமானுடைய குரல் ஒலிச்சிருக்குல்ல எப்போவுமே. எப்போ விடுபட்டிருக்கு சொல்லுங்கள்? இங்கே யார் இங்கே பாதிக்கப்பட்டாலும் அவருடைய குரல் இருந்திருக்கு. ஏன் சவுக்கு சங்கர் இன்றைக்கி ஏளனமாக பேசுகிற சவுக்கு சங்கர் சிறையில் தள்ளும் போது ஆதரவாக பேசலையா? அது சவுக்கு சங்கருக்கே தெரியாது. ஆனாலும் சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு அவர் முதலே குத்தலையா? அதே மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்காக குரல் கொடுக்கலையா? சொல்லுங்கள். இது இயல்பாக நடக்குது தான். ஆனாலும் இது சீமான் அவருடைய இயல்பு. அதனால தான் சொல்கிறேன், மனிதநேயம் கொண்ட ஒரு சர்வாதிகார தலைமை சீமானுடைய தலைமை. அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ புரியாதவர்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஆவேசமாக ஒரு கருத்து வைப்பாங்க. இதில் ஏன் அண்ணன் தலையிடணும், இது ஏன் அண்ணன் பேசணும், இல்லை ஏன் அண்ணன் போராடணும் அப்படின்ற இருக்கும். அது சீமானவருடைய உள்வாங்கிறதுல தான் பிரச்சனைங்க. குறிப்பாக சார், இப்போது 6 மாதம் விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீமான் அவர்களுடைய கருத்தாகவே இருந்தது. ஆனால் அதுக்காக அடிச்சுனவர்கிட்டும் சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா என்ன? அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அடக்குமுறையை பார்த்தீங்கன்னா ஏவும் போது அதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்க தானே செய்யணும். 6 மாதம் 1 வருஷம் எல்லாத்துக்கும் விட முடியுமா? நீங்கள் திட்டங்களுக்காக 6 மாதம் டைம் கொடுக்கலாம் சார். ஒரு ஃபண்டு இல்லை, நிதி ஆளுமை இப்போ பெற்ற பின்பு நாங்கள் இந்த திட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லலாம். அதுக்காக நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும். நீங்கள் அடக்குமுறையை பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள், நான் இங்கே அதாவது இங்கே போராட்டம் பண்ணக்கூடிய அந்த இளைஞர்கள் டெல்லியில் நடக்கிற அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இங்கே பண்ணும்போது, அப்போ இந்த இடத்துல நீங்கள் பேட்சை காட்டி வச்சுட்டு நீங்கள் அடிக்கிறதுன்றது எந்த வகையில் நியாயம்? அப்போ இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இங்கே வரக்கூடிய இந்த ஆண்ட கட்சிகள், இப்போ ஆளுங்கட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா அடக்குமுறையில் நீங்கள் ஒரே நேர்கோட்டை தான் நிற்கிறீங்க. புரியுது. அப்போ இந்த இடத்துல வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. இப்படி புரிஞ்சுக்கணும். நீங்கள் டெல்லியில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா நீட் குளறுபடிகள், அதில் உள்ள குறைபாடுகள்,
அப்படி கல்வி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள குளறுபடிகள் குறித்து அவங்க வந்து அங்கே போராட்டம் பண்ணும்போது அதுக்கு ஆதரவு தெரிவித்து தான் இங்கே உள்ள இளைஞர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் இங்கே உள்ள ஒரு நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் எல்லா கட்சிகளுக்குமே நீட்டையே ரத்து பண்ணணுன்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் அடக்குமுறையை ஏவும் போது இங்கே உள்ள காவல்துறை வச்சு அடக்குமுறை போது அப்போ அது வந்து எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கண்டிப்பாக இருந்தே தீரும்ல. அதுதானே வந்து கடமையும் கூட. ஆனால் சார் பெயரளவில் நாங்கள் பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கூவக்கூடிய விஜய் அவர்கள் இல்லை அதிகாரத்தில் வந்த பிறகு அவங்க நிலைப்பாடு மாறுது. இப்போது நீங்கள் எதோ சொல்கிறேன்ல இங்கே எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த மத்தியில் இருக்கிற வந்து ஆளுங்கட்சிக்கு இணங்கி போகணும்னு நினைக்கிறாங்க. இணக்கமாக செல்வனா என்ன அர்த்தம்? எப்போ நீங்கள் ஒன்றிய அரசுன்னு பேசிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மத்திய அரசுன்னு பேசினா அப்பயும் இணங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இணங்கி மட்டும் இல்லை சுணங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதான் உண்மை. அப்போ வந்து இந்த இடத்துல ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறது சீமான் மட்டும்தானே. எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ வழக்குகள் அவ்வளோ எல்லாத்தையும் சுமந்துட்டு வந்து ஒரே நிலையாக நிற்கிறார்ல. ஆனால் உங்களால் நிற்க முடியலையே இல்லை. ஆட்சி அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு, அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் அடுத்த 2 மாதத்தில் எவ்வளோ மாற்றங்கள். அதுவும் இங்கே ஒரு கட்சிக்கு மட்டும் நீங்கள் வந்து இணங்கி போனால் பரவாயில்ல, அங்கே எதிர்கட்சிக்கும் இணங்கி போகிறீங்க. இதுதான் ரொம்ப தந்திரமான விஷயம். என்னென்னு கேட்டால் தாவேக அரசில் அங்கே இருக்கிற வந்து மத்தியில் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 கட்சிக்கும் இணங்கி போகிறீங்க பாருங்கள் இருந்து. அதுதான் ரொம்ப லாபகமாக. ஒரு பக்கம் எதிர்கட்சி காங்கிரஸுக்கும் இணங்கி போகிறீங்க, இன்னொரு பக்கம் வந்து ஆளுங்கட்சிக்கும் இணங்கி போகிறீங்க. அப்போ எங்கள் இணங்கி இங்கே சுணங்கி அப்படி தான் போகிறீங்க. அப்போ பார்க்குறோம்ல நமக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகளாவது திமுகவோ அல்லது அதிமுக கேட்டால் ஏதாவது ஒரு பக்கம் இணங்கி போவாங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்து இங்கேயும் பெப்பேன்றீங்க அங்கேயும் பெப்பேன்றீங்க. அவங்களே தலையை சொல்லிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய கட்சிகளுக்கு வந்து அடிமை சாகம் தானே பண்ணுறீங்க நீங்கள். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அடிமை கூட்டம் இருந்துச்சு, எடப்பாடின்னு ஒரு அடிமை கூட்டம். அதுக்கப்புறம் இங்கே திமுக இருந்துச்சு. நாங்கள் அடிமை இல்லைன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா பல முறை அவங்க நிரூபிச்சது உண்மை தானே. அதை நம்ம மறுக்க முடியாது இல்லை. இந்த நீட் விஷயத்திலேயே மற்ற விஷயங்களுக்கு வேணால் அதை இணங்கி போகலாம். அந்த நீட் விஷயத்தில் ரொம்ப வந்து தீர்க்கமாக இருந்தாங்க. நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏகே ராஜன் அவங்க தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க, கருத்து கேட்பு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதோடைய சிபாரிசுகள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானமாக நிறைவேற்றினாங்க. தீர்மானம் நிறைவேற்ற பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் ஒப்புதல் பண்ணல, திருப்பி மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றி திருப்பி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்ற உத்தரவு படிவம் கேட்டால் அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சாங்க. குடியரசுத் தலைவர் 2022 நடந்தது. 2025 வந்து குடியரசுத் தலைவர் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ நீதியின்படியான போராட்டங்கள் வந்து கடந்த காலத்தில் நடந்துருக்கு தான். இதில் வந்து ஏதோ பாசாங்கு பண்ண மாதிரி வந்து திமுக அரசை சொல்ல முடியாது. ஆனால் அந்த கடமைகள்லாம் செஞ்சாங்க தான். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பண்ண. ஏன்னா இது முழுக்க மத்திய அரசு சம்மந்தப்பட்ட விஷயம். பாராளுமன்றத்தில் வந்து சட்டம் நிறைவேற்ற விஷயம். இதை எதிர்த்து போராடினா ஒன்று சட்டப்படியும் கூட போய் ஜெயிக்க முடியுமான்றது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா பாராளுமன்றத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் இதில் வெற்றி பெற முடியும். பிஜேபி அதில் வந்து உறுதியாக வந்து ஒரு பிடிவாதமாக நின்னாங்க இந்த விஷயத்தில். ஸோ அப்போது எதிர்க்கிற மாநிலத்தை கூட பார்த்தா தமிழ்நாடு மட்டும்தான் பெரிய அளவில் எதிர்க்கிறதா இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் வந்து எதிர்ப்பு ஆதரவும் சம அளவில் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100க்கு 90% மாதிரி ஒரு 10% ஆதரவு நீட்டுக்கு, 90% எதிர்ப்புன்னு இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு வகையில் வந்து மத்திய பாஜக வந்து ஒரு ஊக்கம் தர மாதிரி இருந்துச்சு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா நிலைமை வந்து அங்கே இப்போவும் கூட பார்த்திங்கன்னா இப்போ இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி வந்து கேட்டால் நீட்டுக்கு ஏற்றுக்கிறாங்க. அவங்க அதில் இருக்க குளறுபடிகள் வந்து நீக்க சொல்கிறாங்க, சரி செய்யணுன்றாங்க. அப்போ நீட்டை ஏற்றுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நீட்டை வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை ஒழிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த திமுக கூட அங்கே வந்து நீட்டுக்காக வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு தார்மீக ஆதரவுக்காக எம்பிக்களை அனுப்பி வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் அவர் இப்போ சீமான் நினச்சாக்கா நேராக வந்து வட இந்தியாவில் போய் அந்த போராட்டத்தை கூட போய் கலந்துக்கலாம். இப்போ சீமான் அவர்கள் வந்து இதை வந்து அது கடந்து போகாமல் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டால் இங்கே உள்ள டிவிக்கு அரசு வந்து கடுமையாக வந்து தாக்கினதை பார்க்குறோம்.
பேட்ஜை அவிழ்த்து வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது அடிக்கும். அந்த அளவுக்கு என்ன இங்கே வந்து வன்மம், அவ்வளோ எதுக்கு ஆவேசம் ஆக்ரோஷம். கொஞ்சம் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமேட்டிக்காக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும். எப்படி நீங்கள் டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ண கூட உங்கள் நிலைப்பாடு என்ன? நீங்களும் வந்து நீட்டுக்கு எதிர்ப்பாக தானே இருக்கிறீங்க. டிவிக்கேவோ வந்து நீட்டுக்கு எதிர்ப்பு நிலை. அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஆவேசம் ஆக்ரோஷம் தேவையில்லை. நீங்கள் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுத்து தனியாக ஒரு இடத்தையே ஒதுக்கி கொடுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மத்திய அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்த முடியும் மத்திய அரசு கவனத்திற்கு. அப்போது நீங்கள் மத்திய அரசை நீங்கள் வந்து எதிர்த்துக்கொள்ளக்கூடாது, பகைச்சிக்கூடாது, இணக்கமாக போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மேலே நீங்கள் ஒரு அத்துமீறல் பண்ணிங்கன்னா அதை எப்படி வந்து ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய வந்து ஒரு கட்சி வந்து வேடிக்கை பார்க்க முடியும்? அப்போ சீமான் தான் இந்த இடத்துல வந்து வலிமையாக இறங்கி ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு. மற்ற அரசியல் கட்சி எங்கே போனாங்க? இன்றைக்கி பண்ண அந்த ரஞ்சித்தோட அந்த அமைப்பு பண்ணிச்சு இல்லையா, நீளம் பண்பாட்டு மையம், அதில் போய் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போய் நிற்கிறீங்க, அவ்வளோதானே தவிர சில கட்சிகள் தனிப்பட்ட முறையில் ஏன் வந்து இன்றைக்கி வந்து திமுக ஏன் எதிர்த்து போராடக்கூடாது? திமுக கட்சி என்ன பண்ணுது? சும்மா சொல்லுங்கள். திமுக கட்சி என்ன பண்ணுது? ஒன்றும் பண்ணல. அண்ணா திமுக பண்ணலன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க சார். திமுக கட்சியாக வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ முன்னெடுக்கலை. சொல்லுங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா அதையே நீங்கள் சுற்றக்கூடாது. கடந்த காலத்தில் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனாலும் இப்போ வந்து நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இங்கேருந்து நீங்கள் எம்பியை அனுப்புறீங்க, கனிமொழி போகிறாங்க. ஆனால் திமுக ஏன் வந்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணல? அப்போது ஆண்ட கட்சியும் பண்ணல, இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியும் பண்ணலை. கலைஞ்சிருந்தால் கூட ஒரு சம்பிரதாயத்துக்கு என்ன செய்யணும் கேட்டால் மத்திய அரசு அலுவலகம் முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இந்த திமுகவும் சரி டிவிக்கவும் பிஜேபியோட இணக்கமாக போகணும்னு நினைக்கிறாங்க. அங்கே வந்து கனிமொழி போனாங்க, ஆராசா போனாலும் அது ஒரு ஃபார்மாலிட்டி. உள்ளபடியே இந்த கட்சி வந்து வெறும் அறிக்கையோடு தான் நிற்கிது. இப்போ முக ஸ்டாலின் வெறும் அறிக்கை விட்டு தான் நிற்கிறாரு. விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டு தான் நிற்கிறாங்க. அறிக்கையை தாண்டி கடந்து போகலையே. ஏன் போகல? ஆர்ப்பாட்டம் போராட்டம் சரி கடந்த காலத்தில் எல்லாம் கேட்டால் கடந்த காலத்தை பண்ணாங்க. கடந்த காலத்தில் எல்லாம் பண்ணிட்டீங்க தான் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்க காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிலைப்பாட்டுக்கு நீங்கள் பதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அவங்க வந்து நீட்டை ஏற்றுக்கிறாங்க சார். ஏற்றுக்கிட்டு உள்ளே இருக்கிற குளறுபடிகள் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் முற்றிலுமாக வந்து எதிர்க்கிறீங்க. அப்போ நீங்கள் அந்த கனிமொழி அங்கே வந்து அந்த தார்மீக ஆதரவு கூட நீங்கள் போயிருக்கக்கூடாதுல்ல. நிலைப்பாடே வேறு இருக்குது சார். புரியுது. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாக்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து கண்தொடை பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் சீமான் பண்ணுறது அப்படி கிடையாது. சீமான் பண்ணுறது தெளிவாக நீங்கள் அந்த இதை படிச்சிங்கன்னா தெரியும். இந்த ஆர்ப்பாட்டம் இருக்குன்னா அடக்குமுறையை நீங்கள் வந்து அமைதியாக போராடக்கூடிய மாணவர்கிட்ட நீங்கள் அடக்குமுறையை வந்து கையில் எடுக்கிறீங்க. அதை தான் கண்டித்து தான் அவர் சீமான் அவர்கள் பண்ணுறாரு. இந்த தெளிவான பார்வை வேணும் முதல்ல. அது நாம் தமிழர் கட்சி தம்பிகளாக இருக்கட்டும், சில பேர் மாற்று கருத்து உள்ளவங்களும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மாணவர்கள் மீது நடத்தக்கூடிய அத்துமீறலை கண்டிக்கிறதுக்கு சீமானை தவிர வேறு யார் கண்டிக்க முடியும்னு கேட்குறாங்க. இந்த நாயோ ஒன்று கேட்குது இல்லை, சீமானா யாருன்னு. அதான் சீமான். சீமான் யாருன்னா இதுதான் பதில். மாணவர்கள் மீது அத்துமீறல் அடக்குமுறை பண்ணாங்கல்ல, அதை வந்து கண்டித்து போராட்டம் பண்ணுறது யாருன்னு கேட்டால் சீமான் தான் பண்ண முடியும். புரியுது. இப்போது இவ்வளோ நாட்கள் அமைதி காத்த நாம் தமிழர் இப்போ களத்தில் இறங்க தொடங்கியிருக்காங்க. இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு இது மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கலாமா? எப்படி தொடர்ச்சியாக போராட்டங்கள் நாம் தமிழர் அது இப்போது ஒரு விஷயம் அதுதான். இங்கே தடுமாற்றம் இல்லாமல் தான் பிரச்சனையே கிடையாது. எங்கே சொல்கிறீங்க? நான் டிவிகே அரசு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் டிவிகே அரசு தானே கேட்குறீங்க. டிவிகே அரசுக்கு தடுமாற்றம் இருக்குது. எதில் தடுமாற்றம்? காரணம் இருக்குன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டி. ரைட்டு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து அந்த கரூர் வழக்கு இருக்காங்க. கரூர் வழக்கு சிபிஐ கிட்ட இருக்குது சார். தடுமாற்றம் இதுதான் தடுமாற்றம். நீங்கள் அப்படி வரீங்க? இல்லை, நேராகவே நான் வரேன். தடுமாற்றம் எதனால் இருக்குது? மத்திய அரசு பயமுறுத்துது. அவங்ககிட்ட ஒரு துருப்புச்சீட்டு இருக்குது சார். வா கரூரில் பார்த்துக்கிறோம். வா நீ எதிர்த்துன்னா உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சம்மன் வரும். கரூர் கொஞ்சம் ஆஜராகிட்டு போங்க, அவ்வளோதான். சம்மன் வரும், அவ்வளோதான். புரியுது. ஸோ அதனால் வந்து முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கேன். அது முந்தைய உள்ள வழக்கு தானே, அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கும். முதலமைச்சர்னா வந்து ஏதாவது விட்டுன்னு இருக்கான்னு கேட்டேன். அப்படி பார்த்தா வந்து நடையாக நடந்தாங்க. யார்? நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு படிக்கட்டாக வந்து எண்ணிக்கினே போவாங்க. இந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் அவங்கன்னா வந்து முதலமைச்சர் சொல்லி விட்டாங்களா என்ன? அதுவும் இது கிரைம் சம்மந்தப்பட்ட வழக்கு இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து தடுமாற்றம் வந்து இதுதான். ஒன்று கரூர் வந்து வழக்கு இருக்குது. எப்படி எடப்பாடிக்கு ஒரு செக் இருந்தோ அதே மாதிரி. அதே சமயத்தில் கேட்டால் இங்கே மைனாரிட்டி அரசு வர பக்கம் இல்லை, இதில் குதிரை பேர வழக்குகள்லாம் இதோ இந்த வழக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக, இந்த டிவிக்கு அரசு வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறீங்கல்ல, 2 இருக்குது. ஒன்று வழக்கு போட்டாங்க, இன்னொன்று வந்து வழக்கு சுமந்துக்கிறாங்க. 2 நடக்குது.
இவங்க சில பேர் மீது வழக்கு போட்டாங்க. இவங்க மேலே சில வழக்கு இவங்க மேலே விழுந்திருக்கு. இந்த குதிரை பேர வழக்கெல்லாம் அவசியமற்றது தானே. இதெல்லாம் விஜய் அவர்களை தவறாக வழி நடத்துனது ஆதவர்ஜுனாவோட வேலை. இதெல்லாம் கரூர் வழக்காக இருக்கட்டும், கரூர் வழக்கம் ஆதவர்ஜுனா தான் காரணம் சார். அபாண்டம்லாம் கிடையாது சார். இது யதார்த்த நிலை. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னசென்ட் தான் சில விஷயங்களில். அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ராங் கைட் பண்ணுறது தான். இப்போது நான் சொல்கிறேன், இதே விசிகா கொண்டு கூட்டணியில் சேர்த்தது ஆதவர்ஜுனா தான். அவர் இப்போ 2 சீட்டு வச்சுன்னு இவர் உருட்டி மிரட்டின்னு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே ஜான் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா அன்புமணி தான் சாய்ஸ், ஃபஸ்ட்டு சாய்ஸ். விசிகா கிடையாது, அன்புமணி தான் சாய்ஸ். காரணம் கேட்டிங்கன்னா அந்த ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை உண்டு. இப்போ இவங்ககிட்ட நம்பகத்தன்மை இல்லாதானே சார் அடுத்த ஒரு வாரத்தில் கச்சேரி வைக்கிறாங்கல்ல, ஆதரவு கொடுத்து ஒரு அமைச்சர் வாங்கிக்கிட்டு டிட்டாச்சு பண்ணிடுவோம், எனக்கு விருப்பமே இல்லை, அதெல்லாம் சொல்கிறத பார்க்குறோமா இல்லையா? ஆனால் அந்த பேச்செலாம் அன்புமணி இருந்தாருன்னா அந்த பேச்செலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. அது காரணம் கேட்டிங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கு அன்புமணிக்கு நல்ல டேர்ம்ஸ் இருக்குது. அதையும் மாற்றி மடைமாற்றம் பண்ண விட்டது ஆதவர்ஜுனா தான். எல்லா கணக்கும் ஆதவர்ஜுனாவுடைய கணக்கெல்லாம் தப்பாக போகுது. தேவையில்லாமல் 2 அமைச்சர்கள் கொண்டு முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் பேரில் கொண்டு சேர்த்து விஜயோட மிஸ்டர் கிளீன்ற இந்த இமேஜ் டேமேஜ் ஆச்சு. உண்மை தானே இது? ஸோ இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள். இதே சீமான் அவர்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா? சீமான் அவர்கள் மீது இந்த 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 துண்டு கூட சில பேர்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே சீமான் குறித்து அவமரியாதை. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? யார்? ஆதவர்ஜுனா. நம்ம என்ன இதெல்லாம் பின்னாடி விஜய் இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடிலாம் ஆதவர்ஜுனா இருக்கு. எனக்கு தெரியும் என்ன காரணம் அவருக்கு. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் தான் சார், மற்றவங்களை கூல் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான். திடீர்னு எப்படி சம்மந்தமே இல்லாமல் திரும்ப சீமான் அவர்களை விமர்சிக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் பேசி விடுங்கன்னு இருப்பார். இல்லை சார், அது சொல்கிற சிக்னல் கொடுக்கறது தான். நீங்கள் விசுவாசத்தை காட்டுறதுக்கு அப்படி பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கும் சீமான் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருக்குது, எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ விஷயம் என்கிட்ட ஜான் ஆரோக்கியசாமி கேட்டால் ஒரு நட்பு சக்தியாக என்றைக்குமே சீமானோட இருக்கணுன்றது அவருடைய எண்ணம். என்கிட்ட சொன்ன வார்த்தை அது. கூட்டணி இருக்குதோ இல்லையா சார், நட்பு சக்தியோடு இருக்கணும்னு சொன்னார். இன்றைக்கி எப்படி பார்த்தீங்கன்னா எதிர்முறம் தள்ளி விடுறது எப்படி நடக்குது இதெல்லாம் எனக்கு தெரியும். அதே மாதிரி அன்புமணியோடு பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டுறோம். இவங்கெல்லாம் லைஃப் டைம் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கணுன்ற அந்த எண்ணம் ஜான் ஆரோக்கியசாமி எனக்கு தெரியும்ன்ற நான். இதெல்லாம் மடைமாற்றம் பண்ணது ஆதவ என்னைக்கு டிவிக்கில் கால் வச்சாரோ அன்னிலேருந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு தேவையில்லாமல் சிக்கல்லாம் வந்துச்சு. நிம்மதி இல்லாத பண்ணுறது எனக்கு நல்லா தெரியும். இது பார்த்திங்கன்னா இந்த அமைச்சர்கள் பேசுகிறாங்கல்ல, சீமான் குறித்து பேசுகிறது, சீமான்னா யாருன்னு சொல்கிறது, இந்த லைலா மனைவி, இதெல்லாம் யாருன்னு கேட்டால் இதெல்லாம் ஆதவுடைய அசைன்மெண்ட். இதெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமிக்கு நல்லா தெரியும். ஜான் ஆரோக்கியசாமி சீமான் அவர்கள் நல்ல நெருக்கம், எப்போ வேணாலும் ஃபோனில் பேசுகிற அளவுக்கு நெருக்கம். அதை கடந்து அன்புமணியோட நெருக்கம் இருக்குது. அந்த கணக்கெல்லாம் தப்பாக போட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கல் அதிகமாகிடுச்சு விஜய்க்கு தேவையில்லாமல். இப்போது அந்த அமைச்சருக்கு இந்த போராட்டத்துக்கு பின்ன சீமான் யாருன்னு தெரிஞ்சிருக்குமா எப்படி? சீமான் யாருன்னு கேட்டதுக்கு ஒரே கேள்வி என்ன தெரியுமா, மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. அதை பற்றி சீமான்னா யாருன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கள, சட்டசபையில் பார்க்கணும் யாருன்னு. அதுக்காக நான் ரொம்ப ஏங்கி தவிக்கிறேன். நான் ஒரே பதில் அதுதான். கேட்குறீங்கள, அதனுடைய அர்த்தம் என்ன? சீமான்னா எம்எல்ஏவா, சீமான்னா அமைச்சரா, சீமான்னா யாருன்னா அப்படின்னு கேட்குறீங்கல்ல. அது சட்டசபையில் சீமான் காலை வைக்கணும், எம்எல்ஏவாக காலை வைக்கணும். அப்போ தெரியும். இப்போ கேட்டவங்களாம் தண்ணி குடிப்பாங்க, தலைகீழ தண்ணி குடிப்பான். எது ஸ்ட்ரெயிட்டாலாம் இல்லை, தலைகீழ தண்ணி குடிப்பான். அப்போ தெரியும் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு சொல்லிட்டு. காலம் இருக்குது எல்லாத்துக்கும். இந்த தலைவர் ரஜினிகாந்த் சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தை தான் சொன்னோம். காத்திருந்து காலம் பதில் சொல்லணும் சொன்னார்ல, அது காத்திருந்து பதில் சொல்லணும், காலம் பதில் சொல்லணும். அது நம்ம அதான் சொன்னேன், நம்ம நினைக்கிற மாதிரி நல்லபடியாக நடந்து சீமான் சட்டமன்றத்துக்கு போனார்னா இது போன்ற கேட்குறாங்க இல்லையா, சீமான்னா யார் நான் சொல்லிட்டு அந்த நக்கல் வார்த்தை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பதில் கேட்டால் சட்டசபையில் சீமான் கால் வைக்கும் போது அப்போ தெரியும் சீமான்னா யாருன்றது தெரியும். ஓகே, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போது தமிழகத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போய் இந்தியா முழுக்க பிரச்சனை வெடிக்குது. நேற்று ஒரு லாக்அப் டெத் தூத்துக்குடியில். இந்த மாதிரி விஷயம் அவங்க அந்த பையனோட அம்மா பேசுகிறாங்க,
நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், இவங்க என்ன தரம் போய் சினிமா பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தமிழகத்தில் மாணவர்கள் போராடுறாங்க, அமைச்சர்கள் போய் சினிமாவில் ஐயோ கடைசி தான் அழுகுறாங்க. மோஸ்ட்லி தமிழ்நாட்டிலேருந்து வடக்கன்ஸை ஒரு காலத்தில் நம்ம ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம், அறிவில்லாதவன், சமூகத்தின் மீது அக்கறை இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். இல்லை ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், இருக்கிறதுலே காட்டு மொக்க படம் இது. படமும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு மொக்க படம், சந்தேகமே வேண்டாம். இதில் என்னென்னா ஒரு நியாயத்தை நம்ம பேசி ஆகணும். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அதுக்கு பிறகு அது ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லப்பட்டது. அன்றைக்கி உள்ள சூழல் வேறு எல்லாம் நடந்து அப்படியே தள்ளிகிட்டே என்னென்னா ஒரு கட்டத்தில் எல்லாமே கத்திரி எல்லாம் போட்டு எல்லாம் முடித்து அந்த படத்தை திருப்பி ரீஷிஃப்ட்லாம் சிலதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. எல்லாம் முடிச்சு அது படத்தை பார்த்தீங்கன்னா 3.25 மணி நேரம் படத்தை ஏதோ 3 மணி நேரம் படமாக மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் படத்தை கட் பண்ணாங்க. அதில் கத்திரி எல்லாம் போட்டு தான் முடிஞ்சு வந்திருக்கு. வேறு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி டேட்டுன்னு சொல்லிட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணுறது வேறு வழி கிடையாது, குறிப்பிட்ட நாளில் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா தியேட்டர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க எல்லாம். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நீட்டில் இந்த மாதிரியான போராட்டம் தீவிரமாக ஆகுன்றது தெரியாது. லாக்அப் டெத்து நடக்குன்றதும் முன்கூட்டியே கணிக்கவும் முடியாதுல்ல. லாக்அப் டெத்து நடந்திருக்கு, கணிக்க முடியாது. இப்போ தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிறத பற்றி ஒரு இதுவும் கிடையாது. படம் ஜனங்க பார்க்குறது நேற்று ஃபுல்லாக ரொம்ப வழிஞ்சுது. இன்றைக்கி இந்த அடிக்குது, தியேட்டர் ஃபுல்லாக காலியாக இருக்குது. வேணால் உங்களுக்கு ஆதாரத்தையே காட்டுறேன். இப்போ ஒரே கேள்வி கேட்டேன், படம் ரிலீஸ் ஆச்சு, எதுக்கு நீங்கள் போய் உட்காந்து அழுதுனுக்கிறீங்க? நான் கடைசி படம் தலைவர் ஏங்க கடைசி படமாக தான். நான் அப்புறம் வேறு ஏதாவது சொல்லிடுவேன். நல்லா ஹெல்த்தியாக தானேங்க இருக்கிறாரு. அதான் நேற்று கமெண்டில் ஒருத்தன் போட்டிருந்தான், உயிருக்கு ஒன்றும் ஆபத்து. பின்ன என்ன? அப்புறம் நான் அதனால தான் நான் பாசிட்டிவாக கேட்குறேன். ஹெல்த்தியாக தானே இருக்கிறாரு. ரைட்டு. போய் அவங்க உட்காந்து தேம்பி அழுகுறீங்க என்னமோ. அது பார்க்கும்போது எப்படி இருக்கு? முதல்ல நீங்கள் படம் பார்க்க போனதே தப்பு. முதல்ல ஒரு அமைச்சர் குழந்தைகளாக கூட்டின்னு போய் படம் பார்த்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நாட்டில் என்ன நடக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை முதல் நாள் போகணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 4 நாள் ஒரு வாரம் கழித்து கூட பார்த்தீங்கன்னா கேஷுவலாக போகலாம். ஆனால் நீங்கள் பிரத்யேக காட்சி கூட ஒரு காட்சியை போட சொல்லுங்கள். இது அமைச்சர்களுக்கு பிரத்யேக காட்சி கூட போட்டு போங்க. நீங்கள் மக்களோட மக்களாக போய் பார்க்குறீங்க, 10 பேர் 100 பேர் கேமரா எடுத்துணும். வெக்கமாக அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? நீங்கள் என்னமோ அப்படியே தேம்பி ஆகுறீங்க, எல்லோரும் கேமரா அப்படி பிடிச்சின்னு இப்படி வச்சு முகத்தை காமிச்சுருக்கிறேன். அசிங்கமாக இல்லை? இதுக்கு வேறு கொடுமை, அந்த கொடுமையை வேறு பார்க்குறதா இருக்குது. இதே கனி படத்தை போட்டுட்டு இவர் எடப்பாடி உட்காந்து அழுகிற மாதிரி அதை வேறு நடுவில் போடுறாங்க. நடு அது எப்போ நடந்ததுன்னே தெரில. அந்த கருமை எப்போ நம்ம பார்க்கவே முடியல அந்த காட்சியை. அதாவது அவராவது பரவாயில்ல, அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே சிவாஜி கணேசன் மாதிரி கண் கலங்கத்தை பார்க்க. அவராச்சும் இறந்துட்டாரு. சரி அதாவது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இப்போ இல்லையேன்னு நினச்சி கூட அழுது இருக்கலாம். சரி ரைட், நீங்கள் சொல்கிறதும் ஒத்துக்கிறேன். இப்போ என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி வேணாம், பக்குவம் வேணாம். இந்த சின்ன பசங்களாம் நீங்கள் நான் கேட்குறேன், எல்லாம் கடா வயசு சார், எல்லாம் எப்படி பார்த்தாலும் 40 வயசு ஆகுது இல்லை. அங்கே போய் உட்காந்து ஏற்கனவே இங்கே ட்ரோல் பண்ணுகிறானுங்க. இது அதிமுக முன்னாள் அமைச்சருங்க இல்லையா, ராகிங் பண்ணிடுறாங்க உங்களா. இப்போ நீங்களே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிடுறேன். முதலமைச்சர் விஜய் அவர்களால் இந்த அமைச்சரவைக்கோ அமைச்சர்களுக்கோ பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு அமைச்சரும் பார்க்குறேன், மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள், ஒரு 6 அமைச்சர்கள் நான் கேட்குறேன் ஒவ்வொருத்தரா. அது ராஜ்மோகனை உட்பட. ராஜ்மோகன் என்ன செய்கிறாருன்னா ஒரு கருத்தை சொல்கிறாரு, அற்புதமான கருத்து. என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா பிச்சை எடுத்தது சுந்தர் பிச்சை கிட்ட. காரணம் கேட்டினா, ஆரம்ப கல்வியை தமிழ் வழி கல்வி பயின்றார். அவர் மெட்ரிகுலேஷனை படித்தாருன்னு அடுத்து எவிடன்ஸ் ஒத்திக்கு போடுறாங்க. சுந்தர் பிச்சை இது தேவையாது? நம்ம எடுக்கிற 5-10 பிச்சைக்கு இதெல்லாம் தேவையா? இல்லை, இது ஒரு விஷயத்த சொல்லும் போது இப்போ நாம் பேசுகிறோம், இவங்கெல்லாம் எப்படி ஒரு யூடியூப்பில் இருந்தாங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம யூடியூப்பில் பேசும்போது நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக பேச வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ டேட்டாவை கலெக்ட் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. வருஷங்களை மாற்றி சொன்னாலே பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் கேட்டீங்க, நீட்டு குறித்து கேட்கும்போது திமுக நிலைப்பாடுகளை எந்தெந்த வருஷம் என்னென்ன எடுத்தாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணுறோம். ஒரு அமைச்சர் பொறுப்பில் உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, நீங்கள் வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறீங்க. ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு ஒரு பொறுப்பு வேணாம். அமெரிக்கா பிச்சை எடுத்ததுன்னு பேசுகிறீங்க. ஒரு கல்வி அமைச்சர், ஒரு தமிழ்நாடோட அமைச்சர், நீங்கள் அமெரிக்கா பிச்சை எடுத்ததுன்னு பேசுகிறீங்க. அங்கே இருக்கிற தூதர், அமெரிக்க தூதர் இங்கே விஜய் அவர்களுக்கு கை கொடுத்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகிறாரு. கொஞ்சமாவது வசனம் இருக்கா உங்களுக்கு? யாரை பற்றி பேசுகிறீங்களாவது இருக்குதா? நீங்கள் ஒரு யூடியூபராக நீங்கள் ஒரு கல்வி அமைச்சர் சார், சுந்தர் பிச்சை கிட்ட பிச்சை எடுத்ததுன்னு பேசுகிறீங்க அமெரிக்கா.
ஏதாவது கொஞ்சமாச்சும் இருக்குதா? அப்படியே விட்டாலும் அப்படியே ஆதவர்ஜினா பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக எல்லாரையும் வந்து கணக்கு தீர்த்துருவோம், அதை தீர்த்துருவோம்னு சொல்லிட்டு வந்து ஒரு கரடு முரடாக பேசி அது ஒரு சிக்கல் நீதிமன்றத்தில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த அம்மா கீர்த்தனான்னு ஒரு அமைச்சர், அங்கே ஒரு ஸ்கூலில் வந்து ஏழை பிள்ளைங்க கிட்ட அங்கே ஒரு மொழி பிரச்சனை. இப்படி ஒருத்தர் மாத்திரையை பவுடர் ஆக்கினாருன்னு பிரச்சனை. ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவருக்கே தெரியாமல் வந்து பத்திரப்பதிவாகி கோயில் நிலத்தையே ஆட்டையை போட்டு, இப்படி எத்தனை அமைச்சர் இது வரைக்கும் வந்து விஜய் துறையிலேருந்து ஏதாவது இது வரைக்கும் வந்து நான் சொல்கிறது உள்துறை ஒரு பக்கம் இந்த லட்டி சார்ஜ் இதெல்லாம் பண்ணுறது விஜய் தான் பொறுப்பு, அது நான் சொல்லலை. ஆனால் அதை கடந்து மற்ற வந்து பார்த்தீங்கன்னா விஜயால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமைச்சரவைக்கு தொந்தரவு இருக்கா, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது வந்து சிக்கல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அமைச்சர்கள் தான் கொண்டு வந்து விஜய்கிட்ட மடியில் போடுறாங்க. இது தலைவா இந்த தலைவா பொழுது விழிஞ்ச உடனே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து மடியில் போடு, அதை நம்ம பார்க்குறோம் நம்ம. அப்போ இதுதான் இந்த இடத்துல வந்து இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுமாற்றம் இருக்குன்னு கேட்டால் இப்படி இந்த அமைச்சர் என்னதான் அனுபவம் இல்லைனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போக முடியும். எல்லா அமைச்சரும் அப்படி கிடையாது. எல்லா அமைச்சரும் அப்படி ஒரு ஒரு அதாவது அமைச்சருக்கு வாயை திறக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருக்குது. வாயை திறந்தால் பிரச்சனை தான். ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொண்டு வரீங்க. ஒரு கைத்தறித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதா சீமானா யாருன்னு அந்த நக்கல் பச்சு அதெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு திமிரு நிரந்தரமாக இது நிரந்தரமாக இது நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனையும் நீங்கள் வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி தான் சார். நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை வந்து போச்சுன்னா விஜய் சேஃபாக இருப்பார் பனையூரில். நீங்கள் தான் தொட முடியாது விஜயை. அது எதிர்கட்சி ஆனாலும் கூட சொல்கிறேன். அவராக வில்லங்கத்தில் மாட்டாத வரைக்கும் இந்த சொல்லுவாங்கள்ல இந்த ஜெயலலிதா மாட்டினாங்க பாரு, சொத்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு அந்த மாதிரி மாட்டாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இன்னும் அந்த கரூரில் ஒரே ஒரு முடிச்சு இருக்குது, அந்த முடிச்சு அது எப்போ வரைக்கும் அதுதான் பிரச்சனை தவிர மற்றபடி எதுவும் இல்லை, இது வரைக்கும் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள்லாம் ஒரு துறையை நிர்வாகம் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் அவ்வளோ ஒன்றும் வெல் எஜுகேட்டட் கிடையாது. நீங்கள் போடுற கையெழுத்து ஒவ்வொன்றுத்துலையும் பிரச்சனை வரும். இன்றைக்கி தெரியாது, ஆட்சி மாற்றம் வரும்போது அன்றைக்கி தெரியும். இந்த ஆணவத்தோட ஏகத்தால திமிரோட பேசுறதுலாம் கிடையாது. முதல்ல உங்கள் துறை சம்பந்தமாக நாலேஜை வளர்த்துக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும், முதலமைச்சருக்கு முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையை கொண்டு போகாத அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தை செலுத்தணுன்ற அந்த எண்ணம் இருக்கா உங்களுக்கு? ஊரில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் போயிட்டு வந்து தலையில் போட்டுக்கிறீங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நக்கலாக பேசுறது. சீமானா அமைச்சரா எம்எல்ஏவா அப்படின்னு கேட்குறது நக்கல் பேச்சு. இதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுது. ரஜினிகாந்த் சொன்னாலும் சொன்னார் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை வந்து சரியான வார்த்தை. காத்திருந்து காலம் பதில் சொல்லுவோம். நான் அதுதான் நினச்சிக்கிட்டேன். சீமானா யாருன்னு கேட்டல, அதை அப்போ நான் தான் நினச்சிக்கிட்டேன். உங்களெல்லாம் காலம் காத்திருந்து பதில் சொல்லும். அது இந்த 5 ஆண்டுலேயே கூட நடக்கும். ஓகே சார், பல்வேறு தெளிவாக சார். நேரத்துக்கு நன்றி. நன்றி.